கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீசன் 2 தான் இப்போதைக்கு வர எல்லா சீரியல்கள்லையுமே பார்க்கறதுக்கு எல்லா விதத்துலயுமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாரி தோணுது. எல்லா ஒரு ப்ரோமோலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இப்போ பாண்டியன் ஷோ சீசன் 2க்கு வந்துருச்சு. சீசன் 1 விட நல்லா இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ வர மத்த சீரியல்லாம் விட டாக்ஸிசிட்டி கம்மியா இருக்கு. ஒரு மாரி நெகட்டிவான வைப் எல்லாம் குடுக்க மாட்டேங்குது. இன்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குழலி விவகாரத்தில குழலி இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம மருமகர்கள் எவ்வளோ சூப்பர்ல அப்படின்னு பாண்டியன் வந்து பெருமைப்பட்டது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கிளம்பி டிரைவர் வேலைக்கு போகிறாரு. மதுரை வரைக்கும் போகணும் ஒரு ட்ரிப்பு சவாரின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் கிளம்பி போகிறாரு கதிர். அதுக்கு ராஜி முதல்ல நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி ஓகே போயிட்டு வான்னு சொல்கிறது, கோமதி போயிட்டு வான்னு சொல்கிறது, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னதுக்கப்புறம் பாண்டியன் வேற நம்ம பிள்ளைய வேலைக்கு அனுப்புறமேனு லைட்டாக மனசுக்குள்ளே வருத்தப்படுறதுலாம் நடந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணை திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிளம்பி வந்து மதுரைக்கு போகலாம் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் சேர்ந்துன்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து இவருடைய லைசன்ஸு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் காரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கிளம்ப அந்த காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பசங்க ஏறுறாங்க. மற்ற பொண்ணுங்களாம் வரலையான்னு கேட்டால் வரலங்கிறாங்க. பார்த்தா சந்தேகத்துக்கு ஒரு இடம் கொடுக்குற வகையில் தான் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய நோக்கமே தப்பாக இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய திருப்பம் ராஜி கதிருடைய கதிருக்கு கண்டிப்பாக வரப்போகுது. இந்த பொண்ணுடைய கேரக்டர் என்னவாக இருக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்கமயில் வந்து இப்போ ஷாக் ஆகிற மாதிரி பாண்டியன் வீட்டுக்கு வந்து தங்கமயிலுக்கு ஒரு டீச்சர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. கரஸ்பாண்ட் போய் பார்த்து வாங்கன்னா அவங்க ஐயோ எனக்கு வீட்டில் வேலை இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், நான் தான் 5 பிள்ளைங்களை பெற்று சோறாக்கி போட்டுட்ருக்கேன் இவர் கல்யாணம் பண்ணதுனால அப்படின்னு கோமதி புலம்ப. நீ வேலைக்கு போகணும்னு நினச்சியான்னு அவங்க வருத்தப்பட, இன்னும் இவர் வருத்தப்பட, அப்புறம் தங்கமயில் வீட்டில் போய் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போகணுங்கிறாங்க. அப்புறம் நேராக போய் பாட்டு வரணும்னு போகிறாங்க.